போறவங்க, ரவுடித்தனம் பண்றவங்க, பாவத்தை அநியாய வட்டி வாங்குறவங்க, அவங்க பாத்தீங்கன்னா நல்ல காரு, பங்களா, வீடுன்னு இன்னும் நிறைய நல்லா வாங்கி கொண்டே இருப்பாங்க. இன்னும் அவங்க செய்யறதெல்லாம் அவங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும். அவங்க பக்கத்துல பணம் இருக்குன்னா போலீஸ்காரங்களே அவங்களுக்கு துணையா இருப்பாங்க, அரசியல்வாதி துணையா இருப்பாங்க, உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களே உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, யார் உன்னை கைவிட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிற கரங்களை தட்டி விடாமல் சொல்லுவோமே. அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுவோமே. அநேக நாட்கள் இன்னைக்கு சபைக்கு வர என் அன்பு ஜனமே, துதிக்க வந்திருக்கிற அன்பு ஜனமே, நமக்கு விரோதமாய் மாந்திரிக செய்வாங்க. குடும்பம் எழும்ப முடியாதபடி, தலை தூக்க முடியாதபடி. சில குடும்பங்கள்ல நான் சொல்ல ஜெபம் பண்ண உடனே, அம்மா உனக்கு மாந்திரிக செஞ்சிருக்கிறாங்க, பிரதர் உங்களுக்கு மாந்திரிக செஞ்சிருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே முதல் கேள்வி, எங்களுக்கு யார் செய்வா? எடுத்து வாசிப்போம். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கிக் கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. யோசேபத் என்ற ஒரு மனிதன் இருந்தார். தீங்கு நாட்கள்ல, பலவீனங்கள் சூழ்நிலையில, எதிரிகள் சூழ்ந்து நிற்கும் பொழுது அவர் முடிவெடுக்கிறார், நான் தேவ சமூகத்துல காத்திருக்கணும். அவர் பேசுற வார்த்தையை படிப்போமா? மீண்டும் ஒருமுறை அந்த வசனத்தை போடுங்க. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக. அநேக நாட்கள் இன்னைக்கு சபைக்கு வர என் அன்பு ஜனமே, துதிக்க வந்திருக்கிற அன்பு ஜனமே, நமக்கு விரோதமாய் மாந்திரிக செய்வாங்க. குடும்பம் எழும்ப முடியாதபடி, தலை தூக்க முடியாதபடி. சில குடும்பங்கள்ல நான் சொல்ல ஜெபம் பண்ண உடனே, அம்மா உனக்கு மாந்திரிக செஞ்சிருக்கிறாங்க, பிரதர் உங்களுக்கு மாந்திரிக செஞ்சிருக்கிறாங்க அப்படி சொன்ன உடனே முதல் கேள்வி, எங்களுக்கு யார் செய்வா? சில குடும்பங்கள்ல பிரச்சனையோடு இருக்கும், அண்ணன் தம்பி உறவுகள் மத்தியில் பிரச்சனையா இருக்கும் பொழுது உடனே உங்களுக்கு டவுட் வரும், இவங்களா இருக்குமா? சில பேருக்கு பிரச்சனையே இருக்காது, எல்லாரும் நல்லா பழகுறது போலவே இருக்கும். யார் மேல பாஸ்டர் சொல்றது உண்மையா இல்ல பொய்யா? இல்ல அப்படி பாஸ்டர் உண்மையா இருந்தா நான் யாருக்கு பகைச்சிருக்கேன், யாருக்கு நான் விரோதமா எழும்பியிருக்கேன், எனக்கு ஏன் மாந்திரிக பண்ணணும், என் வாழ்க்கையை எதற்கு அழிக்கணும், என் குடும்பத்தை எப்படி எதற்கு சீரழிக்கணும், இப்படி எண்ணங்கள் இருக்கும். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, அநேக கேள்விகளோடு வந்திருக்கலாம். ஏன் எனக்கு, ஏன் இந்த சூழ்நிலை, எதனால? என் அன்பு ஜனமே, நியாயம் விசாரிப்பதற்கு என் தேவன் இருக்கிறார். இந்த உலகத்துல நியாயம் தர்மம் எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அல்லேலூயா. இந்த ஜெயலலிதா இருக்கும் ஒரு வாட்டி வெள்ளம் வந்துருச்சு, முதல் முறையா 2015 இதுல நினைக்கிறேன். அப்போ எல்லாருக்கும் முதல்ல அப்பதான் காசு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. 2000 ரூபாய் என்ன பண்றாங்க, ஒரு வெள்ளத்துல பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் அந்த ரேஷன் கார்டுக்கு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்பாக என்ன பண்ணல, ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வெள்ளத்துக்காக காசு கொடுக்கும் பொழுது நம்ம ஆளுங்களுக்கு என்ன பண்றது தெரியல. அந்த கூட்டத்துல நெரிச்சி ஒரு அம்மா மெரிச்சிய சாவிச்சிட்டாங்க. அந்த 2000 ரூபாய் வாங்க போவதற்கு நான் ஒருத்தரை மெரிக்கிறேனே, அவங்க சாவாங்க, அவங்க கை உடையும், கால் உடையும், எதுவும் யோசிக்கல. நியாயந்திர போல எனக்கு அந்த 2000 ரூபாய் கிடைக்கணும். வராமன்னு சொல்லுவேன். இதுவாது பரவாயில்ல. இப்ப கடந்த கொருக்குப்பேட்டையில எடப்பாடி ஐயா வெள்ளம் வந்துச்சு பாத்தீங்களா, நானும் நிவாரணம் கொடுக்குறேன்னு வந்தாரு. ஒரு கூட்டம் சேர்ந்தது. அந்த நிவாரணத்தை கொடுக்கிற முடிவுல 13 வயசு உள்ள ஒரு பொண்ணு மெரிச்சு சாவடிச்சிட்டாங்க. நல்லதுக்கு கொடுக்க வந்து என்ன ஆயிடுச்சு, என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்ல ஒரு நியூஸ்லயும் போடல,
ஒரு நியூஸ்ல கூட என்ன பண்ணல, இது பிரச்சனைன்னு ஒண்ணு காட்டல. இது ஒரு பிரச்சனைனா ஒரு நிவாரணம் கொடுக்கணும், இப்படிதான் இருக்கும்னு அவங்களே ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு இது கேட்கிற நமக்கும் யாரோ செத்துட்டாங்க போவோம். அது நம்ம குடும்பத்துல ஒருத்தர் இறந்துருந்தா, 13 வயசுள்ள ஒரு வாலிப பிள்ளை, வாழ்க்கையை ஆரம்பிக்க கூட இல்லை, அவங்க தாய் தகப்பனுக்கு அந்த பிள்ளையை குறிச்சு கற்பனையா இருக்கும். அவர் உடனே என்ன சொல்லிட்டா, நான் 10 லட்ச ரூபா தரேன். ஒரு பிள்ளையோட உயிருக்கு 10 லட்ச ரூபாவா? இதை தூக்கி அவரை தூக்கின்னு போய் ஜெயிலில் போட்டிருந்தாங்கன்னா அடுத்தவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த காரியத்துல பயப்படுவாங்க. அதுல யார் யார் மெரிச்சாங்க அவங்களெல்லாம் சிறைப்பிடிச்சாங்கன்னா நியாயம் தர்மம்லாம் கிடையாது. இன்னைக்கு யார் செத்து போட்டோம், யார் எப்படி இருக்கட்டும், நான் நல்லா வாழணும். நமக்கு பிரச்சனை வரும்பொழுது நம்ம யோசிக்கிறது ஒரே காரியம், எனக்கு நியாயம் விசாரிக்க யாரும் இல்லையே. சில குடும்பங்கள்ல ஒரு மருமகள் போயிட்டு அந்த வீட்டுல வசிக்க ஆரம்பிப்பாங்க. பிரச்சனை சூழ்ந்து இருக்கும் பொழுது இவங்களால என்ன பண்றதுன்னே தெரியாது. எனக்கு நியாயம் விசாரிக்க இந்த அம்மா சொல்றது யாரும் கேட்க மாட்டாங்க. காது கொடுத்து கேட்க ஒருத்தர் இருக்காது. நம் தாய் தகப்பனை தவிர நமக்கு காது கொடுத்து கேட்க ஒருத்தர் இருக்காது. சில குடும்பங்கள் அப்படி குமிங்கி கொண்டே இருப்பாங்க, எனக்கு நியாயம் சொல்ல யாரும் இல்லையே. யோசேப்பு அதான் சொல்றாரு, எங்கள் தேவனே அவர்களை நியாயம் விசாரிக்க மாட்டீரோ? அநேக நேரம் நம்ம பார்ப்போம், நான் ஜெபிக்கிறேன் துதிக்கிறேன், அவங்க சபைக்கும் வர்றது இல்ல, துதிக்கவும் போறது இல்ல, ஆனா அவங்களுக்கு யார் நியாயம் விசாரிப்பா, அவங்களை யார் கேட்பா? நம்ம அநேக நேரம் நம்ம கேட்டது உண்டு, ஆமாவா இல்லையா? நம்ம ஜெபிக்கிறோம், கர்த்தர் நம்ம கூட தானே இருக்கணும். ஆனா மாந்திரிக செய்யறவங்க, தவறான காரியங்கள் போறவங்க, ரவுடித்தனம் பண்றவங்க, பாவத்தை அநியாய வட்டி வாங்குறவங்க, அவங்க பாத்தீங்கன்னா நல்ல காரு பங்களா வீடுன்னு இன்னும் நிறைய நல்லா வாங்கி கொண்டே இருப்பாங்க. இன்னும் அவங்க செய்யறதெல்லாம் அவங்களுக்கு பலிக்க ஆரம்பிக்கும். அவங்க பக்கத்துல பணம் இருக்குன்னா போலீஸ்காரங்களே அவங்களுக்கு துணையா இருப்பாங்க, அரசியல்வாதி துணையா இருப்பாங்க, உங்க வீட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களே உங்களுக்கு எதிரியா மாறிடுவாங்க. அல்லேலூயா, ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, யார் உன்னை கைவிட்டாலும் என் தேவனாகிய கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிற கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவோமே. அல்லேலூயா, நல்ல சத்தமா சொல்லுவோமே. என்ன நடந்தாலும் சரி, யார் கைவிட்டாலும் சரி, நான் முதல் முறை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இதே லைன்ல கடைசியில ஒரு வீட்டுல, மாடி வீட்டுல கொடுத்துன்னு இருந்தோம். அந்த லீஸ்க்கு போய் கொடுத்துன்னு இருந்தோம். நாங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு சபைக்கு போயிட்டு அடிக்கடி வரோம். முதல் முறையாக ஒரு சபைக்கு போகிறோம். ஆர்வம் இயேசுப்பா எங்களை தொட்டது. உடனே வீட்டுக்கு முழுவதும் 6 மணி ஆனால் காலையில் ஆனால் பெத்மன் செய்ய சாங்ஸ் இந்த ஹோம் தேட்டர் ஃபுல்லாக போட்டு, ஹோம் தேட்டர் வரை வாங்கி வச்சாச்சு. சவுண்டு வந்து வெளியே ரோடு கேட்குற வரையும் போட்டுக்கிட்டு நானும் கூட சேர்த்து கத்திட்டு இருப்பேன். ஆரம்பத்தில் கீழே இருக்க வீட்டுக்காரம்மா, ஐயோ இந்த தம்பி எப்போ பார்த்தாலும் பாடினே இருக்கு. அந்த வீட்டை விட்டு வெளியே வரும்பொழுதெல்லாம் சில பேர் கேட்பாங்க, அந்த வீட்லையா கொடுத்துன்னு இருக்கீங்கன்னு. ஏம்மா அப்படின்னு கேட்டா, ஐயோ அந்த அம்மா வச்சு இருக்கிறவங்களெல்லாம் காலி பண்ணி விட்டுட்டு காசே தராது. இதெல்லாம் கேட்டுனே இருக்கும். 2 மாசம் ஆயிடுச்சு, 3 மாசம் ஆயிடுச்சு. பசுத்தோல் போத்திய புளிய பாக்குறோம். பசுத்தோல் கொஞ்சம் கொஞ்சம் கலைஞ்சு, நாளையில இருந்து என்ன பண்ணாதீங்க, பாட்டெல்லாம் அவ்வளவு சவுண்டா வைக்காதீங்க. ஏமா இந்த பாட்டு போட்டீங்கன்னா, பாட்டு பண்ணா எங்க வீட்டுல கடவுள் வரமாட்டாரு, எங்க சாமி வரமாட்டேன்னு சொல்லிட்டு எங்க வீட்டுல வந்த பூசாரி சொல்லிட்டு போயிட்டார். உங்க சாமி உள்ள இருக்கணும்னா அந்த பாட்டு போட வேணாம்னு சொல்லுங்க, அவங்கள காலி பண்ண சொல்லுங்க. ரொம்ப வந்துச்சு, நீங்க காலி பண்ணிடுங்க அப்படின்னாங்க. சரிம்மா நான் காலி பண்ணிடுறேன், காசை கொடுங்க நான் காலி பண்றேன். காசா? நீ காலி பண்ணு, முதல்ல நான் காசு தரேன். இவங்களை பத்தா கேட்டாச்சே. அவங்க யாருன்னா இங்க இருக்கிற முன்னாள் எம்எல்ஏ, தலை கூட வந்து வழக்கமண்டியா இருக்கும். ஏடிஎம்கேல இருக்கிற ஒரு எம்எல்ஏ, அவர் பேர் சொல்ல விரும்பல. அவருடைய சொந்த தம்பியோட மாமியார் வீடு. இப்ப எப்படி இருக்கும் பாருங்க. நானும் எங்க அம்மா மட்டும்தான் அந்த வீட்டுல இருப்போம். இப்ப என்னன்னா அவங்க சண்டை போடுறாங்க. முதல்ல எங்க வீட்டை கரண்ட் கட் பண்றாங்க, சாரி ஃபர்ஸ்ட் தண்ணியை கட் பண்றாங்க. உடனே என்ன பண்றோம், நாங்க தண்ணியை கட் பண்ணதுல பக்கத்துல சபையில இருக்கிற விசுவாசி வீட்டுல இருந்து தண்ணி எடுத்து வந்து கொடுப்போம். யாராவது தண்ணி எடுத்து வந்து அவங்களுக்கு திட்ட ஆரம்பிப்பாங்க. அவங்களை கேட்க யாருமே இல்லை. ஒரு முதல்ல திட்ட ஆரம்பிச்சாங்க. ஒரு முறை கரண்ட்டை கட் பண்ணிட்டாங்க.
இன்னைக்கு நீ வீட்டை காலி பண்ணலன்னா உன்னை அவ்வளவுதான் சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க என்கிட்ட நல்லா பேசினவங்க இறங்கி போகும்போது பேசின அக்கம் பக்கத்துல வீட்டாரெல்லாம் என்னை பார்த்தா திட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கூட ஒரு துணையே இல்லை. அன்னைக்கு நைட்டு அழுதுகிட்டே படுக்கிற, ஆண்டவரே நியாயம் விசாரிக்க மாட்டீங்களா? அநியாயம் பண்றாங்க, காசு எங்ககிட்ட இல்ல, அந்த லீஸ் பணம் கொடுத்தா நாங்க காலி பண்ணிட்டு போயிடுவோமே, எப்படியாவது வாங்கி கொடுங்கன்னு. காலையில அப்படி இருக்கும்பொழுது எனக்கு ஒரு சொப்பனம் வருது. நான் ஒரு காலியான ஒரு இடத்துக்கு போறேன். அந்த இடத்துல ஒரு நல்ல கும்பலா ஒரு 20-30 பேர் நிக்கிறாங்க. என்னை அடிக்கும்படியாக அடிக்க துரத்தின்னு வராங்க. நானும் பயந்து ஓடுறேன். சொப்பனம் ஓடி நிற்கும் பொழுது வெள்ளையா, நல்ல ஹைட்டா, நல்ல போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, நல்ல கேப்பை போட்டு, அவர் முகம் இன்னும் பிரகாசமா இருந்தது. இதை பார்க்க அவர் யாருன்னு தெரியல. அவர்கிட்ட போய் சொல்றேன், சார் இந்த மாதிரி இவங்கெல்லாம் எங்களை டிஸ்டர்ப் பண்றாங்க சார், என்ன இந்த பக்கம் போக விட மாட்டாங்க சார். அவர் என்ன பண்ற, யார் இது பண்றா, வா நான் பாக்குறேன். அந்த போலீஸ்கார் வந்துட்டு அவர்களை போட்டு செம்மடி அடிச்சுட்டு துரத்தி விட்டு, இனிமேட்டு உன்னை யாராவது தொட்டா நான் உனக்கு இருக்கேன், உடனே எனக்கு கால் பண்ண சொல்லிட்டேன். எதுல? சொப்பனத்துல. காலைல அப்படியே தூங்கி எந்திரிக்கிறேன். இந்த மாதிரி நடந்தா நல்லா இருக்குமே, நமக்கு ஒரு ஆள் இல்லையே. நடந்த கொஞ்ச நேரத்துல வீட்டை விட்ட காலிவை கீழே இறங்குறேன். எங்க அம்மாவை அடிப்பதற்கு அந்த ஏரியா ஆட்களை அடிச்சு எப்படியா காலி பண்ணி விட்டேன். அந்த இடத்த எடுத்துக்கல, அடிக்கிறதுக்கு முயற்சி பண்றான், அசிங்க வார்த்தை பேசுறாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஸ்ட்ரெயிட்டா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம். கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது போலீஸ் அப்படியே எழுதினே இருக்காரு. அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் அங்க போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள என்ட்ரு ஆகுறாரு. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துட்டேன்னு தெரிஞ்ச உடனே உள்ள என்ட்ரு ஆகுறாரு. உள்ள என்ட்ரு ஆனோன்னு உட்கார்ந்துருக்க இன்ஸ்பெக்டர் எஞ்சி நிற்கிறார். சார் வணக்கம் சார், இப்ப நம்ம கம்ப்ளைண்ட் எடுப்பாங்களே? நானும் எங்க அம்மாவும் சொல்றேன், நீங்க 2 பேரும் வெளியே போய் உட்காருங்க அப்படின்ட்டாங்க. எங்க அம்மா சொல்றாங்க, நியாயம் கிடைக்காது, அவங்களாம் கட்சிக்காரங்க. அவர் வெளியே வந்துட்டு என்ன பண்றாரு, என்ன கம்ப்ளைண்ட் பண்றீங்களா, வா வீட்டுக்குள்ள வா, அங்கதானே வருவேன், வீட்டோட அப்படியே கொளுத்தி விட்டுறேன் பாரு உங்களை அப்படின்ட்டு. எங்க அம்மா பார்த்து, உன் பிள்ளைய நான் கண்டந்தனமா வெட்டுற போறேன்னு. உடனே எங்க அம்மா, வேணாடா நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாம், நான் ஸ்ட்ரெயிட்டா இன்ஸ்பெக்டர்கிட்ட போறேன். சார் நியாயத்திற்கு வழி கிடையாதா? நியாயத்துக்கு ஒன்றும் கிடையாது. அவங்க சொல்றாரு, ஐயா அவங்களாம் கட்சி, அவங்க எம்எல்ஏ பெரிய குரூப், அவங்களெல்லாம் பகச்சியெல்லாம் இருக்க முடியாது. காசு வேணுமா, உயிர் வேணுமா? உனக்கு உயிர் வேணும்ல, காலி பண்ணி ஓடி போயிடு. சும்மா அவங்ககிட்ட எல்லாம் பகச்சு இருக்க முடியாது. நீ ஒரு நாள் போவ, அவங்க 24 மணி நேரம் பிரச்சனையே பண்ணிருப்பாங்க, நீ எதை செய்வ? யோசிச்சேன் நான், அழுதுகிட்டே வரேன். நான் வீட்டுக்குள்ள வந்தா என்ட்ரன்ஸ் உள்ள போனா ஒரு கூட்டமா நின்று இருக்காங்க. தொடப்பமும் உருட்டு கட்டையும் எடுத்து எங்களை அடிக்கிறதுக்கு, 2 பேர் அடிக்கிறதுக்கு. எல்லாம் வயசான பொம்பளைங்க. போகும்போதெல்லாம் தம்பி எப்படி இருக்குன்னு கேட்டதெல்லாம் நான் அடிக்க ரெடியா இருக்கு. எதுக்கு? இவங்களுக்கு ஸ்டேஷன்ல போய் கொடுத்துட்டு டபுள் ஏறி உள்ள வீட்டுக்குள்ள போயிட்டேன். நானே எங்க அம்மா வீட்டு கதவை போட்டு அடிக்கிறாங்க, வெளியே பேசிக்கிறாங்க. உள்ள போந்து கும்பலா அடிச்சா அவனும் கேஸ் வராது, அடிச்சு போட்டுடலாம், பாத்துக்கலாம் அப்படின்னு. சாவ போறன்னு முடிவாயிடுச்சு. திருப்பி இன்ஸ்பெக்டர் கால் பண்றேன், சார் எங்களை அடிக்கிறாங்க, நான் என்ன பண்றேன் சார்? நான் ஒன்னும் பேசல, போனை கட் பண்ணிட்டார். திருப்பியும் அவர் கால் பண்ணாரு, தம்பி உனக்கு ஒரே ஒரு உதவி செய்யறேன், நீ கவலைப்படாத, உனக்கு ஒரே ஒரு உதவி செய்யறேன். எங்களால் அங்க வர முடியாது, அவங்க அண்ணன் எம்எல்ஏல அவர் நம்பர் தரேன், இங்க நடக்கிறத அப்படியே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்படியே சொல்லு போதும் அப்படின்னு. நான் சொன்னேன், தம்பி இப்படி இருக்கும் பொழுது அண்ணன் எப்படிங்க ஹெல்ப் பண்ணுவாரு? இல்லப்பா நீ சொல்லுங்க, நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், இந்நேரத்துக்கு நான் அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது கட்சியா மக்களா பார்க்கும்போது இந்த விவகாரம் பெருசாயிடுச்சுன்னா அவருக்கு பிரச்சனை ஆயிடும், கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு, வேற வழியே இல்லைன்ட்டார். நான் அவருக்கு கால் பண்ண உடனே நடக்கிற சவுண்ட்லாம் கேட்குது, இந்த மாதிரி உங்க தம்பியோட ஃபேமிலி எங்களை அடிக்க வராங்க, நாங்க என்ன பண்றதுன்னு தெரியலன்னு. சவுண்டை பார்த்துன்னு ஒரே சொன்னார், 5 நிமிஷம் கதவை திறந்துடாதீங்க, வெயிட் பண்ணுங்கன்ற. நான் சொல்லும் போது கதவு திறப்பான்னாரு. 5 நிமிஷத்துல பாத்தீங்கன்னா சென்னையில இருக்க எல்லா கமிஷனர்ல இருந்து ஏசி வரையும் டிசி வரையும் வந்து வீட்டு வாசல் நிற்கிறாங்க.
எனக்கு இப்ப ஏசி எனக்கு கால் பண்றாரு. நான் தான் இங்க ஏசி பேசுறேன், கொஞ்சம் கதவு தரங்க. இல்ல சார் வெளியே இருக்கேன். நான் வெளியே தான் இருக்கேன், யாரும் இல்லைன்னு. வெளியே வந்து பார்த்தா ஒருத்தரும் இல்லை. நீங்க வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. ஸ்ட்ரெயிட்டா என்ன பண்ணிட்டாரு, கோட்டைக்குன்னா அப்புறம் போனோம் வந்தோம். இப்ப என்ன பண்ணிட்டாருன்னா அவங்கள ஜெயில இருக்கும்படியாக உள்ள தள்ளிட்டார். அல்லேலூயா. யாரு அவங்களுக்கு உதவியா இருந்தவங்க, யாரோட பலத்துல இருந்தாங்களோ அந்த பலனே அவங்களுக்கு விரோதமாய் மாறிடுச்சு. எங்களுக்கு ஒரு ஆள் பலம் கிடையாது, பணம் பலம் கிடையாது, ஒரு கிடையாது. இயேசு என்று ஒரு நாமம் உண்டு, விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அல்லேலூயா. நான் என்ன சொப்பனத்துல பார்த்தனோ அது அப்படியே லைவ்ல நடந்தது. அப்பதான் தெரிஞ்சது தேவன் நம்மளை திக்கற்று விடாத தேவன். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. யார் உனக்கு நியாயம் விசாரிக்கிறத கூட என் தேவன் யாரையாவது உனக்காய் அனுப்பார். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். உனக்காய் நியாயத்தை விசாரிக்கிற என் தேவனாகிய கர்த்தர் இருந்து கொண்டிருக்க கரங்களை தட்டி சந்தோஷமா யோசபாத் தேவனிடத்துல முறையெடுக்கிறான். என்னவா முறையெடுக்கிறான்? எனக்கு நியாயம் விசாரிக்கைய நீ இல்லையா? படிமா அந்த வசனத்தை. எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது என்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. என்னதென்று தெரியல. இயேசுவை நம்பி இருக்கும் பொழுது எத்தனை கூட்டங்கள். அல்லேலூயா. உனக்கு முன்பாக இருக்க பலனை பார்க்காத, பலத்தை பார்க்காத, செல்வாக்க பார்க்காத. அநேகர் பலனோடு செல்வாக்கோடு அநேகர் காணப்படலாம். ஆனா உன்னோடு என் தேவனாகிய கர்த்தர் இருக்கிற. விசுவாசிக்கலாமே சொல்லுவோம். அல்லேலூயா. உன் கூட எல்லா பலன் இருக்குன்னா, உன் கூட எல்லா அதிகாரங்கள் இருக்குன்னா, உன் கூட எல்லா செல்வாக்கு இருக்குன்னா, இயேசுவோட பலனை உன்னால பார்க்க முடியாது. அவர் கிரியை செய்ய மாட்டார். கிரியை செய்ய தேவையில்லை. ஏன்னா உங்களோட பலத்தை பார்த்து கொண்டிருக்கீங்க. எப்ப உங்ககிட்ட பலன் இல்ல, சரீர பலன் இல்ல, பண பலன் இல்ல, ஆள் பலன் இல்ல, ஞான பலன் இல்ல, எப்போ இல்லைன்னு சொல்லிட்டு இயேசுவை மட்டுமே சார்ந்திருக்கும் பொழுது தேவன் வெளிப்பட ஆரம்பிப்பார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களே. தேவன் அப்படி வெளிப்படுகிறார் என்றால் வாழ்க்கையில நியாயம் விசாரிக்க ஒருத்தர் வந்துட்டார் அர்த்தம். விசுவாசிக்கலாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. அல்லேலூயா. சினிமால பாப்போம், ஒரு ஏழை அடிச்சிட்டு இருப்பாங்க, இல்ல தங்கச்சி அடிச்சுட்டு இருப்பாங்க. சொல்லுவாங்க, ஏ ஹீரோ வந்துட்டாரான்னு. ஹீரோ வரும்போது மியூசிக்கோட வரும். இல்ல ஒரு பாட்டில் ஒடியாரும், முதல் இல்ல ஒரு கல்லு ஒடியாரும், இல்ல ஒரு கட்டை ஒடியாரும், இல்ல அவர் ஹீரோ டை வச்சுன்னு ஒடியாருவார். ஒரு ஹீரோ வந்தா போதும், 100 பேர் இருந்தாலும் சரி. அதுவும் தெலுங்கு பட ஹீரோ வந்துட்டா போதும், 1000 பேர் இருந்தாலும் சரி. ஒரு ஆள் என்ன பண்றாரு? ஒரு ஹீரோவால ஒரு கதையிலே அடிக்க முடியுதுன்னா என் தேவனால் ரியலாவே அடிக்க முடியும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். நீ இயேசுவை மட்டும் நம்பி இயேசுவேன்னு கூப்பிடும் பொழுது, யோசபாத் அப்படிதான் கூப்பிட்டான். இயேசுவாட்ட கேட்கிறான். எடுத்து படிங்க, ஒரு வசனத்தை படிப்போம். 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். யோசபாத் செய்த காரியங்களை பார்ப்போம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். மீண்டும் அந்த வசனத்தை படிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு. ஹல்லேலூயா. இங்க கவனிங்கள. ஒரு நெருக்கம் வந்த உடனே அவன் செஞ்ச காரியம் கர்த்தரை தேடினான். கர்த்தரை தேடுவதற்கு அவன் வழியை தேடுறான். இங்க கவனிங்கள. ஒரு பிரச்சனை வந்த உடனே கர்த்தரை தேட ஆரம்பிக்கணும். நம்ம என்ன நினைக்கிறோம்? எங்க லோன் கொடுப்பாங்க, எங்க வேலை கிடைக்கும், எனக்கா யார் சப்போர்ட்டுக்கு வருவா, எங்க ஆகாரம் கிடைக்கும், எங்க எனக்கு தேவையானது கிடைக்கும். இது மனிதர்கள் உலகத்தை தேடுறோம். நமக்கு நெருக்கம் வரும்பொழுது எந்த ஒரு கிறிஸ்துவன் இன்னைக்கு வந்திருக்க, நீங்க நேர்ல பார்த்து கொண்டிருக்க நீங்க என் அன்பு ஜனமே, நெருக்கம் வரும்பொழுது கர்த்தரை தேடி போ. கர்த்தர் சமூகத்துக்கு நீங்க தான் ஓடி வரணும். அநேகர் இன்னைக்கு டிவியை பார்த்து கொண்டிருக்கவங்க எல்லாம் வீட்டிலேயே உட்காந்துருப்பாங்க. ஏமா சர்ச்சுக்கு போல? எனக்கு இடுப்பு வலி பாஸ்டர், கால் வலி பாஸ்டர், ஐயோ சர்ச்சு இங்க இருந்து ரொம்ப தூரம் பாஸ்டர்.
இந்த மாதிரி டிவி எல்லாம் பார்த்துட்டா ஈஸியா உட்காந்துருப்பாங்க. டிவியை பார்க்கறவங்களுக்கு ஒரு விடுதலையும் கிடைக்காது. அல்லேலூயா. டிவி சேனல் நடத்துறேன் நான் சொல்றேன், டிவி சேனல்ல உட்காந்துக்கிட்டு ஆலயத்துக்கு போகாம, இது டிவி யாருக்குன்னா ஆலயத்துக்கு போக முடியாம இருக்க காலுகள் உடைஞ்சிருந்தா, வியாதிப்பட்டிருந்தா அவங்களுக்கு தான் இந்த டிவி சேனல். அல்லேலூயா. வேற யாருக்கு இந்த டிவி சேனல்? புறஜாதியா இருக்கு, கிறிஸ்துவை அறியாதவர்களுக்கு இந்த டிவி சேனல். கிறிஸ்துவை அறிந்தவர்களுக்கு நீ தேவனை தேடி போகணும். ஏமா, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொரு ஊருக்கும் பிரயாணம் பண்ணும் பொழுது 15 மணி நேரம், 16 மணி நேரம், 20 மணி நேரம் பிரயாணம் பண்ணி ஊழியம் பண்ணாங்க. இயேசு சுவிசேஷத்தை கேட்பதற்கு அவர் கூடவே 6 மணி நேரம் பிரயாணம் பண்ணி 8 மணி நேரம் மெசேஜ் கேட்டு வராங்க. எத்தனை மணி நேரம் பிரயாணம் பண்ணி? நம்மளால 5 நிமிஷம் காலவர் பிரயாணம் பண்ணவோ சபைகளை 1 மணி நேரம் உட்கார முடியல. நீ சபைகளை உள்ள வந்து உட்கார்ந்து பார். முழு இருதயத்தோடு ஆவியானவர் எங்க உண்டோ. நம்ம எதற்கும் சபைக்கு வரோம்னா ஒரு ஃபெலோஷிப் வச்சுக்க, ஒரு ஐக்கியம் வச்சுக்க. எனக்கு சாவுக்கு நல்லா அடக்கம் செய்வாங்க, இந்த இடத்துல இருந்தா எனக்கு கல்லறை கிடைக்கும். நிறைய பேர் ரோமன் கத்தோலிக்கல மாற மாட்டாங்க. காரணம் என்னன்னா, எனக்கு கல்லறை வேணுங்க. அல்லேலூயா. எனக்கு இந்த பங்குல இருந்தாதான் திருமணத்தை வந்து செஞ்சு கொடுப்பாங்க. எனக்கு இந்த பங்குல இருந்தாதான் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். உன் பங்குனாலேயோ உனக்கு கல்லறைனாலேயோ உன் திருமணத்தினாலோ உன் வாழ்க்கை மாறாது. ஆவியானவர் எங்க உண்டோ அங்கு விடுதலை. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. அல்லேலூயா. எந்தெந்த இடத்துல எப்படி ஆவியானவர் இருக்கிறது கண்டுபிடிக்க முடியும்? ஆவியானவர் வரவேற்கிற இடமா இருக்கணும், நல்ல துதிக்கிற இடமா இருக்கணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. நல்ல அந்நிய பாஷை பேசுகிற இடமா இருக்கணும். அங்க அற்புதங்கள் அடையாளங்கள் பார்க்கிற இடமா இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்துல தேவன் இருக்கிறார்னு அடையாளம். அங்க போய் நீ இருந்தாவே தேவன் உன்னோடு இடைப்படுவார். விசுவாசிக்கிற கரங்களை தெரியாம சொல்லுவோமே. அல்லேலூயா. யோசபாத் தேவனை தேடி படிமா. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு இங்க பாருங்க, ஒருமுகப்பட்டு என்ன செய்யலான்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறான். இன்னைக்கு நீங்க வந்தவங்க கூட இன்னைக்கு என்ன பண்ணலாம்? தேவனை தேடி போலாமே. லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆபீஸ்க்கு லேட் ஆனா நான் கர்த்தரை தேடி போன முடிவு பண்றீங்களே, இன்னைக்கு யோசபாத்தை போல நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி பெற்றவர்களாய் மாறுவீங்க. ஆமென் சொல்லுவோமே. படிங்க மீண்டும். ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். அல்லேலூயா. அவன் தேசம் முழுவதும் உபவாசம் எடுங்க. இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க பிரச்சனைக்காய் உபவாசம் எடுக்கிறீங்களா? நீங்க எடுப்பீங்க. உன் குடும்பத்தின் மூலமா உன் பிள்ளைகள் எல்லாம் உபவாசம் எடு. சபைக்கு உட்காரவே. எனக்கு நம்ம பாத்தீங்கன்னா பிள்ளைக்கு செல்லம் கொடுக்கிறோம். சபைக்கு வரலையா? பரவாயில்லப்பா, வீட்லயே இரு, நீ மட்டும் வா. உபவாசம் எடுக்க முடியாதா? நீ நல்லா சாப்பிடு, நான் அம்மா மட்டும் உபவாசம் எடுத்துக்கிறேன், அப்பா மட்டும் உபவாசம் எடுத்துக்க. அது இல்ல. உன் பிள்ளையும் கர்த்தர் பாருங்க, உங்க ஜெபத்தை கேட்கிறாரோ இல்லையோ, உன் பிள்ளையின் உபவாசத்தை கேட்கலாம். அல்லேலூயா. நம் மனம் திரும்பாதபடி பாவிகளா இருக்கலாம், சில பாவத்தை துணிகரமா செய்து கொண்டிருக்கலாம், சில பாவத்தை விட முடியாதபடி இருந்திருக்கலாம். ஆனா கவனிங்க, உன் பிள்ளைக்கு என்ன தெரியாது? பாவம் அறியாத பிள்ளை. அந்த பிள்ளை உன் பேச்சை கேட்டு உபவாசம் எடுக்குன்னு வச்சுங்களேன். ஏன் யோசபாத் அவன் மட்டும் உபவாசம் எடுத்துக்கலாமே, தேவ பிள்ளை தானே. ஆனா அவன் தேசம் முழுவதும் உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சான். எடுத்தது நிமித்தமாக தேவன் ஒரு வெற்றியை கொடுத்தார். அல்லேலூயா. முதலாவது தேடுகிறான் உபவாசம் எடுக்க. படிங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தார். அல்லேலூயா. போதுமா? இன்னைக்கு நீங்க முடிவு எடுக்கணும். வாழ்க்கையில ஒரு விடுதலை ஆகணும்னா ஒருமனப்படணும். இங்க ஒருமித்து உன் குடும்பத்துல உன் கணவன் மனைவிய ஒருமனம் இல்ல, சபைகளுக்குள்ள ஒருமனம் இல்ல, 2 டீமா இருப்பாங்க. ஐயா அந்த சகோதரி இருக்கிறதுக்கு நான் போக மாட்டேன், ஆனா ஊழியம் செய்வாங்க. ஐயா அந்த மூஞ்ச பார்த்தா எனக்கு பிடிக்க மாட்டேது, ஓவரா பண்ணுது. யாராவது ஒரு பிள்ளை வந்து பாட்டுமே, இன்னொரு பிள்ளை வந்து நல்லா பாடுன்னு நினைக்காது. அந்த நல்லா அந்த பிள்ளைய வந்து தெரியாதவங்கள பரவாயில்ல நல்லா பாடுன்னு படிப்பாங்க. கூட இருக்க இன்னொரு ஃப்ரெண்ட் தான் இருக்கேன், இவன் என்ன பாடுற, ஓவர் சீன் போடுற சொல்லுவாங்கல்லம்மா. நீ சொல்லுவேல, நம்மளையும் சொல்லுவாங்க, நம்மளும் சொல்லுவோம். எதை விதைக்கிறோமோ அது அறுப்பா. விசுவாசிக்கிறாமே சொல்லுவோமே. ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தரின் செவிகள் உங்கள் விண்ணப்பங்களை காத்து கொண்டிருக்கு. ஒரு மனம் இருக்கணும். சபைகள்ல வந்தாலும் சில பேர் தனியா இருப்பாங்க. நான் தனியா ஜெபம் பண்ணிக்கிறேன், நான் தனியா ஊழியம் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த சகோதரி செட் ஆகாது. எனக்கு சில பேர் ஊழியக்காரே செட் ஆகாது, ஆனா ஊழிய சபைக்குள்ளதான் இருப்பாங்க.
விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, எங்க ஒரு மனம் உண்டோ அங்க தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. எங்க 2-3 பேர் ஒருமனப்படுகிறார்களோ, சொல்லுங்க, எங்க 2-3 பேர் ஒருமனப்படுகிறாரோ அங்க நான், சத்தமா சொல்லுங்களேன், அங்க நான் சத்தம் வாசம் செய்வேன். ஒருத்தரோடு நீ தனியா துதிக்கும் பொழுது தேவன் வாசம் செய்வன் சொல்லல. 2-3 பேர். அந்த 2-3 பேர் யார் பாஸ்டர்? நீங்க தரிசனத்துல காட்டுவீங்களா? ஏசப்பா தரிசனம் நீங்க தான் தேடி கொண்டு பிடிக்கணும். விசுவாசிக்கிறாமே சொல்லுவேன். அதுக்கா எங்கேயோ இருக்கிறது இல்ல, வீட்டுல இருக்கிற முதல் ஒரு ஆளை பார்க்கணும். அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற குடும்பத்தோட உபவாசம் எடுக்க கத்துக்கோ. என் புள்ள வரைய மாட்டது, என்னைக்கு அது பிள்ளைய அடிச்சு உடைச்சு உட்கார வச்சு படிக்க வைக்கிறோம்ல, சாப்பாடு வாயில ஊட்டி என்ன பண்றோம், திணிக்க வைக்கிறோம்ல, மொபைல் கொடுத்தாது வாயில ஏன் மொபைல் கொடுக்குறோம், அப்படியா சாப்பிட்டோம். நேற்று ஒரு அம்மா சொன்னாங்க, ஏமா பையன் ஒல்லியா இருக்கான், என்ன சாப்பிட கொடுக்கலையா? பாஸ்டர் அவன் எதுவுமே சாப்பிட மாட்டான் பாஸ்டர், நான் எப்பயாவது வீட்டுல இருந்தா நான் ஊட்டி விட்டா கொஞ்சம் சாப்பிடுவான். வாலிப பையன் சார், அந்த மாதிரி 24 hours ஊட்டி விட முடியுமா? ஆனா அந்த அம்மாவுக்கு என்னன்னா ஊட்டி விட்டாவது சாப்பிடல. இன்னைக்கும் சில எங்க வீட்லயும் பிள்ளைங்க பெரிய பிள்ளையா இருக்கா, ஊட்டி விடுவாங்க. ஊட்டி விட்டு தான் 2 வாய் எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க. நம்ம வீட்லயும் அப்படிதான் இருக்கும், தப்பு இல்லை. ஆனா எப்படி ஊட்டி விடுறோமோ அதே போல தேவனை தேடுவதற்கு நீ தேடுறனா உன் பிள்ளையும் தேட வைக்கணும். விசுவாசிக்கலாமே சொல்லுவேன். நீ கஷ்டப்படுற உன் நிமித்தமா உன் பிள்ளையும் கஷ்டப்படும். உன் கணவர் வரமாட்டாரு, ஜபம் குடும்ப ஜபமா நான் வரலமா, எங்க ஒரே ஒரு நாளுங்க, இன்னைக்கு மட்டும் காலைல சமைக்கலங்க, இன்னைக்கு மட்டும் உபவாசம் எடுத்துக்கங்க. முதல்ல என்ன பண்ணு, முதல்ல உன் கணவருக்கு காலைல சாப்பாடு ஒரு நாள் போடாம உபவாசம் சொல்லி கொடு. அவர் என்ன பண்ண, சாப்பிடாம வெளியே போய் சாப்பிட்டுக்கிட்டோம் பரவாயில்ல. ஆனா உபவாசம்ன்றது அந்த நினைவு அவருக்குள்ள கொண்டு வரணும், உன் பிள்ளைக்கு கொண்டு வரணும். உபவாசம் எடுத்து 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 பழக ஆரம்பிக்கான ஜபம் பண்ணாது. அடுத்த நாள் அந்த பிள்ளைக்கு தேவை வரும்ல, நீ உபவாசம் எடுக்கிறீங்க, ஒரு 5 நிமிஷம் கூட ஜபம் பண்ணிட்டு போங்களேன், கண்ணை மூடுங்களேன் 5 நிமிஷம். நம்ம ஆர்வ கோலா இருக்கு, குடும்ப ஜபம்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிக்கிறது. சர்ச்சில் கூட பிரேயர் முடிச்சிடுவாங்க, உங்களுக்கு நைட்டு 11 மணி நேரம் பிரேயர் போயின்னு இருக்கும். யார் வீட்டுல குடும்ப ஜபம். அந்த குடும்ப ஜபத்துல அதுக்கப்புறம் குடும்ப ஜபமே நடக்காது. பிள்ளைங்களே சொல்லுமா, போமா நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ற, முதல்ல ஒரு 1/4 மணி நேரம் குடும்பத்துல ஜெபம் பண்ண ஆரம்பி. உபவாசம் எடுக்க கத்துக்குங்க. ஒருமனப்படும் பொழுது எவ்வளவு பெரிய காரியம் கூட. என் அன்பு சகோதரி, நியாயம் விசாரிக்க இல்லையா? எனக்கு நியாயம் சொல்ல யாரும் இல்லையா? நான் கஷ்டப்படுறேனே, எனக்கு உதவ யாரும் இல்லையே, நான் வியாதியில இருக்கேனே, எனக்கு தீர்வு எதுவுமே இல்லையே. அநேக கேள்விகள் இருக்கலாம். நீ உபவாசம் இருந்து பார், ஒருமனப்பட்டு பார், உபவாசம் இருந்து பார், ஒருமனப்பட்டு பார். ஆமென். அன்பு பிரியமான ஜனமே, இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு இருக்கிற எங்க 2-3 பேர், நீ தனியா சபைத்துக்கு வரலாம், சபைக்கு நீ யாரும் இல்லைன்னு தனியா கூட வந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் பேசுகிற வார்த்தை உன் காதுக்கு போய் கொண்டிருக்கு. நீங்க என்ன செய்யணுமா சொல்லுங்களேன். நீங்க செய்யறது என்ன? இன்னைக்கு போனவனே நான் யாரு கூட ஜெபிக்கணும், சேர்ந்து ஜெபிக்க சொல்லிட்டாரு, சேர்ந்து உபவாசம் என்னைக்கு போலாம், நான் அடுத்த மாசத்துல இருந்து போட போறேன். நாளைக்கு போடு. நாளைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை இல்ல, செவ்வாய் வெள்ளினா யாருமா சொல்லி கொடுத்தா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் உபவாசம் போடணும்னு? நான் ஏன் செவ்வாய்க்கிழமை பிரேயர் ஆரம்பிச்சேன் தெரியுங்களா? செவ்வாய்க்கிழமைனா ஒரு கூட்டம் போயின்னு இருக்கும். எங்க இந்த அந்தோனியார் கூட்டம் என்னன்னே தெரியாது, அங்க போவாங்க. சில கோயில்களுக்கு செவ்வாய்க்கிழமை, சரி அங்க போறது இங்க டைவர்ட் பண்ணலாம்னு செவ்வாய்க்கிழமை வச்சோம். வெள்ளிக்கிழமைன்னா சும்மா இருக்கக்கூடாது, அன்னைக்கு ஒரு பிரேயர் வைப்போம், வெள்ளிக்கிழமை வச்சோம். நம்ம என்ன பண்ணோம், அதை பிராக்டிஸ் ஆயிடுச்சு. வீட்டில் உபவாசம் எப்போ எடுப்பீங்க? வெள்ளிக்கிழமைனா உபவாசம் எடுப்பங்க, செவ்வாய்க்கிழமைனா உபவாசம் எடுப்பங்க. நாட்கள் கிழமை பார்க்காத, வாய்ப்புகள் கிடைக்கும் போது, இன்னைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிற, நாளைக்கு அந்த சிந்தனை உனக்கு இருக்காது. இன்னைக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், நாளைக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காது. இன்னைக்கு ஒரு சிந்தனை இருக்கும், நாளைக்கு அந்த சிந்தனை இருக்காது. இன்னைக்கு தேவனோட இருப்ப, நாளைக்கு இருக்க மாட்டேன். அதனால கிடைக்கும் பொழுதே ஒன்று சேர்ந்து உபவாசம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்லுவேன். அல்லேலூயா. எடுத்து படிங்க 2 நாளாகும் 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இப்பொழுதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்தில் இருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். அல்லேலூயா. நீ கொடுத்த சுதந்திரத்தை ஒருத்தவன் துரத்த வரான். அப்ப என்ன பண்ணணும்? சங்கீதம் 105:17 சொல்லுது, கர்த்தரையும் அவருடைய வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒரு பிரச்சனை வரும்போது தேவ சமூகத்துல நாடுங்க. ஒரு வியாதி வந்து அடுத்த பிளான் என்ன இருக்கும் நம்மளுக்கு?
எங்கடா போலாம்? எந்த ஹாஸ்பிட்டல் போலாம்? முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிங்க. ஹல்லேலூயா. ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு அடுத்த காரியத்துக்கு நேரா கடந்து போறேன். எங்க கவனிங்க. முதல்ல கர்த்தரை யோசபாத் தேடினான். ரெண்டாவது ஒருமனப்பட்டான். இப்ப ஒருமனத்தை குறித்து பேசு. ஒரு சகோதரனுக்கு, அவன் கணவனுக்கு சடனா ஹார்ட் அட்டாக். இந்த சகோதரி இப்ப சபைக்கு போறாங்க. ஹார்ட் அட்டாக் ஆடணும் சீரியஸா வந்து கணவரை என்ன பண்றாங்க, வேன்ல எடுத்துன்னு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் ஜிஹெச் கொண்டு போறாங்க. இந்த சகோதரி, மாமா நீ முன்னாடி போய் உட்காரியா, இல்லை என் பைக்கில் உட்காரியா, சொந்தெல்லாம் கூப்பிடுது. நீங்க போங்க, அவருக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஹார்ட் அட்டாக் பேச்சு மூச்சுலாம் படுக்கிறாரு. சில பேர் முடிஞ்சிச்சுன்னு சொல்றாங்க, சில பேருக்கு உயிர் இருக்குன்றாங்க. யார் சொல்றது கேட்க முடியல. ஹாஸ்பிட்டல் போனாதான் இருக்கா இல்லையான்னு தெரியும். அவருக்கு வயது 49. இந்த சகோதரி ஸ்ட்ரெயிட்டா போய் அவங்க எப்போதும் ஜெபம் பண்ற சமையல் கட்டுக்கு போறாங்க. தலையில ஒரு துணியை போட்டு முழங்கால் போடுறாங்க. வண்டியெல்லாம் கிளம்பி போகுது. அவங்க புள்ளெல்லாம் வந்து நிக்குது. அம்மா என்ன வரலையாம்மான்னு, ஜெபம் பண்ற, நீ தான் பைத்தியம் முடிச்சிச்சாமா, வாமா அப்படின்ட்டு போறாங்க. இன்னொரு கூட்டம் சொல்லுது, இந்த சகோதரி நைஸா நடிக்குது, கணவன் எப்ப போலான்னு பார்த்திருக்கு பொழுது, அதனால இப்படி பண்ணுது. அடுத்த பழி. இன்னொன்னு சொல்லுது, ஓவர் ஆக்டிங் பண்ணுது, ஜபம் ஜபம்னு. முதல் பாரு, மத்ததான் கத்தர். முதல்ல இந்த என்ன பண்ணுவோம், இந்த காரியத்தை பார்ப்போம். ஆனா என்ன வார்த்தைகள், விரோதமான காரியங்கள், நெகட்டிவான காரியங்கள் எது வந்தாலும் சரி, ஒருத்தர் கூட நீ ஜபம் பண்ணு, உங்க கணவரை கத்தர் காப்பாற்ற ஒரு வார்த்தை வரல. எல்லாம் நெகட்டிவ், கிளம்பு கிளம்புன்னு. அந்த சகோதரி ஆணி அடிச்சது போல அதே இடத்துல நிக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போறாங்க, அட்மிட் ஆறாங்க. ஒரே ஒரு விஷயம், உயிர் போல, உயிர் சீரியஸா இருக்கு. ஐசியூல அட்மிட் பண்றாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல பல்ஸ் கம்மியா இருக்கு, ரொம்ப மோசம், ஆன்ஜியோ பண்ணோம், என்னென்னமோ பண்ண, இல்லைன்னா பழைக்க வாய்ப்பே இல்லை. பட் ஆன்ஜியோவோ இது பண்ணுவோம், அந்த உடம்பு ஒத்துழைக்கல, சீரியஸ் கண்டிஷன் ரிப்போர்ட் வருது. இந்த சகோதரி கிட்ட வந்து சொல்றாங்க, ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்தது, உன் பையன் சொல்றான், உங்க அண்ணன் சொல்றாரு, உன் கணவன் பழைக்கிறது ரொம்ப கஷ்டம். கடைசியா ஒரு முறை என்ன பண்ணு, உன் கணவனை போய் பார்க்க உன் பிள்ளை கூப்பிடுறான், நீ போ நீ போ. இந்த சகோதரி சொல்லுது, என் கணவன் உயிரை நான் முழங்கால் போட்டு இருக்க வரையும் பிசாசால எடுக்க முடியாது. கராங்களை தெரியும், ராமன் சொல்லுமே, நான் இந்த முழங்கால விட்டு போட்டாதான் எந்திரிச்சாதான். உடனே அவங்க பையனை சொல்றான், அம்மா வாமான்னு. தம்பி, 2 பேர் கால, ஒருத்தர் மட்டும் என் கூட வாங்க, கொஞ்சம் வா. எதுக்குப்பா? என்னை வந்து கூட்டு போனாங்க. அந்த பையன் வந்தானே, அந்த பையனை உட்கார வச்சு முட்டி போட்டாச்சு. அந்த பையன், அம்மா அப்பா சீரியஸா இருக்கு, இப்ப முட்டி போட ஜெபம் பண்ணு. நம்ம அப்பாவை கத்தர் தான் மீட்டு எடுத்து கொடுப்பார். அல்லேலூயா. மருத்துவரை உண்டாக்கினது என் தேவன், மருந்தை உண்டாக்கினது என் தேவன். என் தேவனை காட்டிலும் ஒரு சிறந்த மருத்துவர் இந்த உலகத்துல இல்ல. அப்பா நிச்சயமா கத்தர் கொடுப்பார். இன்னொரு செய்தியில மெசேஜ் வருது, அவர் உயிர் பிரிந்து விட்டது. சீக்கிரம் கிளம்பி வாங்க. அந்த பையனும் ஜெபம் பண்ணவும் அப்படியே கீழே வந்து அழுகுறான். ஆனா அந்த சகோதரி அழுவல. நான் முழங்கால விட்டு எந்திரிக்கலையே, எப்படி பிசாசு உயிர் எடுத்துக்க முடியும்? என் கணவன் உயிரோட தான் இருக்கிற. அங்க உயிரை அடிக்கிறாங்க, நெஞ்சு அடிக்கிறாங்க. 10 நிமிஷம் கழிச்சு மார்ச்சுரி போவதற்கு அந்த பிணம் போய் அங்க காத்திருக்கிற வேலையில படுத்திருக்கிற அந்த பிணம் என்ற பெயர் கொண்ட அந்த சரீரமானது உயிர் பெற ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். விசுவாசம் என்பது ரொம்ப கஷ்டம். நீ தேவ சமூகத்துல பிரச்சனை வரும்பொழுது எனக்கு நீதி செய்ய யாருமே நெகட்டிவான வார்த்தை தான் வரும். இந்த உலகத்துல தோல்வி மட்டும்தான் வரும். எது நடந்தாலும் பரவாயில்ல, என் தேவன் எனக்கு செய்வார் என்று நீ காத்திருக்கும் போது ஆரம்ப தோல்வியா தான் இருக்கும், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும். கரங்களை தெரியும், ராமன் சொல்லுவோமே. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நெருக்கம் வரும்பொழுது உனக்கு நீதி செய்யல யாரும் இல்லைன்னு நினைக்காதீங்க. யோசபாத் ஒருமனப்பட்டான், தேவனை தேடினான், தேவ சமூகத்துல காத்திருந்தான். நீங்க இந்த 3 காரியத்தை இன்னைக்கு செய்து பாருங்க. யோசேபத்துக்கு வாழ்க்கையில செய்ததை காட்டிலும் உங்க வாழ்க்கையில செய்வது மிகப்பெரியதா இருக்கும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேன். யார் உன்னை விட்டு போனாலும் சரி, எது எதிர்ப்பா இருந்தாலும் சரி, நீ கவலைப்படாத. அந்த சூழ்நிலையை வெளியே சொல்ல முடியாது. சில நேரம் நம்பிக்கை துரோகத்தை உன்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. நம்பினவர்கள் உனக்கு விரோதமா எழும்பும் பொழுது ஒன்னும் செய்ய தகச்சு போய் நிற்ப.
சில ஏமாற்றங்கள் உன் வாழ்க்கையில வரும்பொழுது உனக்கு பைத்தியம் முடிச்சது போல காணப்படலாம். ஒரே ஒரு காரியம், இந்த நம்பிக்கை இருக்கணும், எனக்காக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கிறவர், நீதி செய்கிறவர், நியாயம் விசாரிக்கிறவர் இயேசு கிறிஸ்து. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவோமே. அல்லேலூயா. உனக்கு நீதி செய்ய யாராவது உனக்காக வந்து நிற்கலாம். ஆனா அவர்களால உன்னால உனக்கு ஒரு நீதி செய்வதற்கு உண்டான வாய்ப்புகளே இல்லாம இருக்கலாம். ஆனா என் தேவன் அப்படி அல்ல. தேவன் செய்கிற காரியம் மக பயங்கரமா இருக்கும். வசனம் சொல்லுகிறது, உம்மோடு கூட நான் செய்யும் காரியம், சதமா சொல்லுங்க, உம்மோடு கூட நான் செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். கர்த்தர் செய்யறது பயங்கரம் அல்ல? எழுந்து நிற்போமா?